ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய பெருந்துறைக்கு அருகாமையில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ்ய திகில் சம்பவத்தை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் கல்லூரி படிக்கக்கூடிய ஒரு பெண் ஒரு தவறான நபரை காதலித்து திடீர்னு அந்த நபர் இறந்த பிறகு நடந்த அமானுஷ்யம் மற்றும் திகில் நிகழ்வு தாங்க இன்றைய காணொலி. ஸோ இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலினுடைய இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஷோக்குள்ளே போலாம். இந்த அமானுஷ்ய சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய பெருந்துறை அப்படிங்கிற அந்த பகுதியிலிருந்து ஒரு 13 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அழகிய கிராமத்தில் 2010 காலகட்டத்தில் நடந்த திகில் சம்பவம் தாங்க இந்த சம்பவம். இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது சோனா அப்படிங்கிற நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபருங்க. இந்த நிகழ்வு 2010 காலகட்டத்தில் அவங்களுடைய நெருங்கிய தோழியாக இருந்த மோனிகா அப்படிங்கிற பெண்ணுக்கு நடந்த திகில் நிகழ்வுங்க. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட மோனிகா அப்படிங்கிறவங்களுடைய சொந்த ஊர் பெருந்துறையிலிருந்து 13 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய அழகான கிராமங்க. அது மட்டும் இல்லாமல் மோனிகாவுக்கு கூட பிறந்த ஒரு தங்கச்சி ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க 12ஆம் வகுப்பு படிச்சிருந்திருக்காங்க. அதே நேரத்தில் அவங்களுடைய அப்பா அம்மா விவசாய தொழில் செஞ்சு தன்னுடைய 2 மகள்களையும் நல்லா படிக்க வச்சிருந்திருக்காங்க. மோனிகாவுடைய அப்பா அம்மாவுக்கு தான் படிப்பறிவு இல்லைங்க. அதே மாதிரி தன்னுடைய மகளும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்ட மாதிரி எல்லா படிப்புகளையும் படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்க. அதே நேரத்தில் அவங்களுடைய பெற்றோர்கள் 2 மகள்கள் மேலேயும் ரொம்ப பாசம் வச்சிருந்திருக்காங்க. தன்னுடைய மகள்கள் நம்மளை மீறி எது தவறான செயல்கள் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு இருந்தாங்க. 2010 காலகட்டத்தில் அவங்களுடைய தங்கச்சி 12ஆம் வகுப்பு படிச்சிருந்தாங்கன்னு சொன்னலையா, இந்த மோனிகா அப்படிங்கிறவங்க பெருந்துறை இருக்கக்கூடிய ஒரு நர்சிங் காலேஜில் லாஸ்ட் இயர் 3rd இயர் படிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டெய்லியுமே அவங்களுடைய வில்லேஜில் இருந்து அந்த பெருந்துறை நர்சிங் காலேஜுக்கு பஸ்ஸில் போயிட்டு வருவதாங்க வழக்கம் இந்த மோனிகாவுக்கு. இப்படி இருக்கும்போது இந்த மோனிகா அப்படிங்கிறவங்க அந்த நர்சிங் காலேஜில் போய் ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட 6 மாத காலகட்டத்திலேயேங்க திடீர்னு ஒரு நபர் மேலே ஆசைப்பட்டு காதல் வளர ஆரம்பிக்குதுங்க. அந்த நபரினுடைய பேர் கிரண் அப்படின்னு சொல்லி சொல்லலாங்க. அந்த நபரும் பெருந்துறை இருக்கக்கூடிய ஒரு வேறொரு கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு நபருங்க. இந்த மோனிகா அப்படிங்கிறவங்க தன்னுடைய பெற்றோர்கள் தன் மேலே வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை காரணத்தினால எந்த பசங்கிட்டையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டாங்க. இப்படி இருக்கும்போது இந்த கிரண் அப்படிங்கிற இந்த பையன் சொன்னலையா, இந்த மோனிகாவுடைய பிஹேவியர் ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. இந்த பெண்ணை எப்படியாவது காதலிச்சு தன்னுடைய வலைக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து ஒன் சைடா இந்த மோனிகாவை காதலிக்க ஆரம்பிச்சாருங்க. இந்த கிரண் அப்படிங்கிற இந்த நபர்கிட்ட பைக் இருந்தாலும் கூட மோனிகாவை காதலிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு டெய்லியுமே அந்த பெண் போகக்கூடிய பேருந்துலேயே போயிட்டு வந்திருக்காருங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மாத 4 மாத காலகட்டத்திலேயே இந்த கிரண் அப்படிங்கிறவர் மோனிகா கிட்ட தன்னுடைய காதலை வெளிப்படுத்திட்டாருங்க. உடனே இந்த மோனிகாவுக்கும் கிரண் மேலே என்ன காரணம் அப்படின்னே தெரியலங்க. டக்குன்னு அவங்களும் அந்த காதலை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதற்கடுத்து இவங்களுடைய இருவருடைய காதலும் 2 தரப்பில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் நல்லாவே தெரியுங்க. அது மட்டும் இல்லாமல் கல்லூரியில் அடிக்கடி கட்டடிச்சுட்டு இவங்க 2 பேரும் வெளியே சுற்றிட்டு வருவது வழக்கங்க. தன்னுடைய அப்பா அம்மா வச்சிருந்த நம்பிக்கையை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி மோனிகா இப்படி செயல்பட ஆரம்பித்தாங்க. இருந்தாலும் மோனிகா வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான லிமிட்லேயே இருந்தாங்க. காதலிச்சாலும் கூட வரம்பு மீறி எதையும் செய்யலைங்க. கிரண் அப்படிங்கிற இந்த நபர் அடிக்கடி இந்த மோனிகாவை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண பார்த்தாலும் கூட அதை தவிர்த்து இப்போது இதெல்லாம் வேண்டாம், கல்யாணத்துக்கு பிறகுதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே பண்ணிட்டு இருந்திருக்காங்க. 2010 காலகட்டத்தில் தான் இந்த மோனிகா அப்படிங்கிறவங்க கல்லூரி ஃபைனல் இயர் 3rd இயர் படிச்சுட்டு இருக்காங்க. அப்படி எப்படின்னா 2007 காலகட்டத்திலே அவங்க காலேஜ் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட 3 வருட காலகட்டங்கள் காதலிக்கிறது மட்டும் இல்லாமல் அவுட்டிங் போகும்போதெல்லாம் தப்பாக வந்து பிஹேவ் பண்ண இந்த கிரண் ட்ரை பண்ணாருன்னா அதை அக்செப்ட் பண்ணவே இல்லைங்க இந்த மோனிகா அப்படிங்கிற பெண். இப்படி இருக்கும்போது தான் 2010 காலகட்டத்தில் கடைசி வருடம் ஆயிடுச்சு. இந்த கிரண் அப்படிங்கிறவர் ஒரு முக்கியமான திட்டம் திட்டுறாருங்க. இந்த நபரை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாதுங்க, பிளே பாய் அப்படின்னே சொல்லலாங்க. இந்த மோனிகா அப்படிங்கிற இந்த பெண்ணை மட்டும் இல்லைங்க,
ஏகப்பட்ட பெண்களை காதல் வலையில் சிக்க வச்சு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காருங்க. அதே மாதிரி தான் இந்த மோனிகாவையும் யூஸ் பண்ணிட்டு ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி தவிர்த்தரலாம், நம்ம விலகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தா அந்த தவறாக பிஹேவ் பண்ணுற ட்ரை பண்ணியிருக்காருங்க. ஆனால் மோனிகா அதையெல்லாம் அக்செப்ட் பண்ணாத காரணத்தால ரொம்ப விரக்தி அடைஞ்சிட்டாருங்க இந்த கிரண் அப்படிங்கிறவர். அது மட்டும் இல்லாமல் இந்த கிரண் அப்படிங்கிறவர் மோனிகாவோட வெளியே அவுட்டிங் போயிட்டு வந்தார் அப்படின்னா தன்னுடைய நண்பர்கள்கிட்ட அந்த பிரைவேட் கான்வர்சேஷனை வச்சுக்குவாருங்க. நான் இப்படியெல்லாம் அவகிட்ட பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிட்டு இருந்திருக்காருங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் கிரணுடைய நெருங்கிய நண்பனுங்க அந்த பையன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த கிரண் கிட்ட ஒரு பெட் கட்டியிருக்காருங்க. அது என்ன அப்படி சொல்லி பார்த்தா, நீ எத்தனையோ பெண்களை கைவசப்படுத்தி தவறா விஷயம்லாம் பண்ண, ஆனால் மோனிகா அப்படிங்கிற அந்த பெண்கிட்ட உன் பருப்பு வேகாது அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் அடிச்சிருக்காருங்க. இதை கேட்ட உடனே கிரணுக்கு ரொம்ப கோபம் அதிகமாயிடுச்சுங்க. ஏன்னா 3 வருஷம் காதலிச்சு கொஞ்சம் கூட இணங்க மாட்டேங்கிறாளே, இவளை எப்படியாவது நம்ம யூஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாருங்க. அப்போது ஃபைனல் இயர் வேற, இந்த வருஷம் விட்டு அப்படின்னா அந்த பெண்ணை மறுபடியும் வந்து எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தாருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கல்லூரி முடிக்கிறதுக்குள்ளேயே அந்த பெண்ணை யூஸ் பண்ணி தூக்கி போடுறேன்னு நினைச்சாருங்க. அதற்கு பிறகு இந்த பெண்ணோட கம்யூனிகேஷனே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் திட்டி எப்படியாவது இந்த பெண்ணை காலேஜ் முடியறதுக்குள்ள நம்ம பயன்படுத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாருங்க. இவர் நினைச்ச மாதிரியே ஒரு கரெக்டான திட்டத்தையும் திட்டுறாருங்க இந்த கிரண் அப்படிங்கிறவர். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, காலேஜ் ஃபைனல் இயர்னு சொன்னோம் இல்லையா, கரெக்டாக 1 மாதம் தாங்க இருக்குது, ஃபேர்வெல் டேவில் இடையில நடக்க போகுது. ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரணுக்கு பர்த்டே வந்திருக்குங்க. அந்த பர்த்டேவை பயன்படுத்தி எப்படியாவது இவ்வளவு எங்கேயாவது வெளியே லாங் ட்ரிப் கூப்பிட்டு போகணும், நைட்டு போய் ஸ்டே பண்ணோம் அப்படின்னா நம்மகிட்ட இணங்கிடுவா அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தாருங்க. அந்த காரணத்தினால எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி மோனிகா கிட்ட லாங் ட்ரிப் போகணும், என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, அதுதான் எனக்கு பர்த்டே கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காருங்க. எவ்வளவோ வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி கூட கேட்காத காரணத்தினால சரி கடைசி வருஷம் வேற நம்ம போயிட்டு தான் வந்துடலாம், கோச்சுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து இந்த மோனிகா அவங்களும் ஒரு திட்டம் திட்டுறாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, லாங் ட்ரிப்பு நைட்டு ஸ்டே பண்ணோம் அப்படின்னா அப்பா அம்மாட்ட என்ன பதில் சொல்றது. ஸோ அதற்கு பதிலாக முதல் முறையாக அவங்களுடைய அப்பா கிட்ட ஒரு பொய் சொல்றாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த வருடத்தோடு கல்லூரி முடியுதுல்லப்பா, எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் 4-5 பேர் இருக்கும்ல, 5 பேரும் சேர்ந்து நாங்கள் கேரளாவுக்கு டூர் மாதிரி போயிட்டு வரோம், நீங்கள் பர்மிஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுடைய அப்பா வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய 2 மகள்கள் மேலே ரொம்ப பாசம் வச்சிருக்காருங்க. நம்மளை மீறி எதுவும் தவறாக செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்ச காரணத்தினால சரி நீ போயிட்டு வாமா, ஃப்ரெண்ட்ஸோட தானே போகிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாருங்க. அதற்கு பிறகு மோனிகா பெற்றோர்கள்ட்ட அனுமதி வாங்கிட்டு நேராக கிரணோடு பைக் எடுத்துகிட்டு கேரளாவை நோக்கி கிளம்புறாங்க. கேரளாவுக்கு எந்த பிளேஸ் அப்படின்னு சொல்லி தெரியலங்க, அவங்க சொல்லலை. அந்த இடம் முழுவதும் சுற்றி பார்த்துட்டு நைட்டு ஸ்டே பண்ணுவதற்காக கிரண் வந்து பார்த்தீங்கன்னா ரூம் புக் பண்ணுறாங்க. இந்த கிரண் அப்படிங்கிற இந்த நபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் பழக்கம் இருக்குங்க, இது மோனிகாவுக்கும் தெரியும். ஆனால் அடிக்கடி ரெகுலராக குடிக்கிற மாதிரிலாம் கிடையாதுங்க, ஏதாவது பார்ட்டி அப்படின்னா குடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்காங்க. ஸோ அதனால் அன்னைக்கு நைட் வந்து ரூம் போடும்போது எனக்கு ட்ரிங்க்ஸ் அடிக்கணும்னு சொல்லிட்டு தோணுது, பர்த்டே வேற நீ அக்செப்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்குறாருங்க. உடனே மோனிகாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு பர்த்டே தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுக்குறாங்க. பியர் அப்புறம் ஹாட்லாம் வாங்கி கொடுத்துருப்பாங்க. அதை வாங்கிட்டு நேராக ரூமுக்கு 2 பேரும் போய் சேர்றாங்க. மோனிகா வந்து தன்மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கை காரணத்தால நம்மளை மீறி எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிட்டு எல்லாத்துக்கும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த கிரண் அப்படிங்கிறவர் தப்பானவர் அப்படின்னு சொல்லிட்டு மோனிகா கிட்ட அடிக்கடி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இந்த மின்னஞ்சல் என்ன பண்ண சோனா அப்படிங்கிற பெண்ணும் ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோனிகா கிட்ட சொல்லியிருக்காங்க, அவன் சரியானவன் கிடையாது, தயவு செய்து அவனுடைய ரிலேஷன்ஷிப்பில் கட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் தன்னுடைய காதலான கிரண் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை காரணத்தினால ரொம்ப ட்ரஸ்ட் ஆகி நம்பினாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கிரண் அப்படிங்கிற இந்த பையன் ஒரு நாள் சோனா அப்படிங்கிற இந்த மின்னஞ்சல் பண்ண பெண்கிட்டையே தப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பேச ட்ரை பண்ணியிருக்காருங்க. அதெல்லாம் கேட்டுட்டு எப்படியோ ஸ்கிப் பண்ணி வெளியே வந்துட்டு அதையும் மோனிகா கிட்ட சொல்லியிருக்காங்க சோனா. அப்போது மோனிகா என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, நீயும் நானும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு தெரியும், ஸோ அதையும் மீறி உங்கள்கிட்ட பேசியிருக்கா அப்படின்னா விளையாட்டாக தாண்டி பேசியிருப்பான், பெருசாக எடுத்துக்காத, அவன் நல்லவன் தான், நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முழு நம்பிக்கையோடு தன்னுடைய காதலன் கிட்ட கூட அதை கேட்கலீங்க. இந்த டைமில் தான் கேரளாவுக்கு அந்த ட்ரிப்பு வந்து ரூமில் வந்து ட்ரிங்க்ஸோடு வந்து உட்காந்துருக்காங்க. நைட்டு இந்த மோனிகா அப்படிங்கிறவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது இவரும் ட்ரிங்க்ஸ் எடுத்து சாப்பிட்டு கொஞ்சம் டின்னரும் முடிச்சுட்டாருங்க. ஓரளவுக்கு போதையாயிட்டாருங்க இந்த கிரண் அப்படிங்கிறவர். அதற்கு பிறகு மோனிகா அப்படிங்கிறவங்க டிராவல் வந்த டயர்ட் காரணத்தினால தூக்கம் வருது, தூங்குற அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறாங்க. அப்போது மீதம் இருக்கக்கூடிய ட்ரிங்க்ஸ் எல்லாம் இந்த கிரண் அப்படிங்கிறவர் குடிச்சிட்டு தாங்க இருக்காரு. சரி குடிச்சிட்டு எதுவும் பிரச்சனை பண்ணாமல் தூங்குடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தூங்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திலேயே டிராவல் டயர்டு இருந்த காரணத்தினால மோனிகா ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டாங்க. அந்த டைமில் தான் தூங்கிட்டு இருந்த மோனிகாவுக்கு தன்னை யாரோ தப்பாக டச் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகி டக்குன்னு முடிச்சு பார்க்குறாங்க. முடிச்சு பார்க்கும்போது பெரிய ஷாக்ங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, ட்ரிங்க் அடிச்சுட்டு இருந்த இந்த காதலனான கிரண் அப்படிங்கிறவரு ஃபுல்லாக ட்ரிங்க் அடிச்சுட்டு ட்ரெஸ்ஸே இல்லைங்க. மோனிகா மேலே அப்படியே மேலே படுத்த மேனிக்கு படுத்துட்டு மிஸ்பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணுறாருங்க. இதை பார்த்த உடனே ஷாக் ஆயிடுச்சுங்க மோனிகாவுக்கு. டே நீ போதையில் இருக்க, வேண்டாம்டா விட்றா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ கஷ்டப்பட்டு தள்ளி பார்க்குறாங்க. அதற்கடுத்து இதை பிடிக்காத மோனிகா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்படியே கீழே தள்ளி விட்டாங்க கிரணை. கீழே விழுந்த உடனே கிரணுக்கு லைட்டாக தலையில் அடிபட்டுருச்சுங்க, ஒன்றும் ஆகலை. எந்திரிச்சு வந்து 2 பேத்துக்கும் வாக்குவாதம் ஆயிடுச்சுங்க. டே நீ போதையில் இருக்க, நீ என்ன பண்ணுறேன்னு உனக்கே புரியல, பேசாமல் தூங்கு, காலையில் பேசலாம்னு சொல்லிட்டு மோனிகாவை வந்து பார்த்தீங்கன்னா கிரண் கிட்ட சமாதானப்படுத்துறாங்க. கோபத்தோடு முகத்தை வச்சுட்டு கிரண் வந்து பார்த்தீங்கன்னா படுக்கிற மாதிரி படுத்துட்டாருங்க. ஃபுல்லாக ட்ரிங்க் அடிச்ச காரணத்தினால ஒரு அரை மணி நேரத்திலேயே மறுபடியும் அவரும் தூங்கிட்டாருங்க. ஆனால் விடிய மோனிகாவுக்கு வந்து தூக்கமே வரலைங்க. தன்னுடைய அப்பா நம்ம மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தாங்க, அவங்ககிட்ட போய் சொல்லி முதல் முறை இப்படி வந்துட்டோமே, இவன் வேற இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு
அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. அந்த டைமில் தான் கரெக்டாக நைட்டு ஒரு மணி டைம் இருக்குங்க. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த கிரணுடைய செல்ஃபோன் இருக்கு இல்லையா, 2010 காலத்துலாம் செல்ஃபோன்ஸ் ஓரளவுக்கு இந்த மைக்ரோ ஃபோன் அப்படின்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் வந்துருச்சு. ஸோ அந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் வருதுங்க. அப்போதெல்லாம் இந்த ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்லாம் பெருசாக பிரபலம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ எஸ்எம்எஸ் வந்த உடனே தொடர்ந்து வந்து எஸ்எம்எஸ் டக்குன்னு வந்துகிட்டே இருக்குங்க. கிரண் வந்து போதை இருந்த காரணத்தினால எந்திரிக்கவே இல்லைங்க. என்னடா விடாமல் மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மோனிகா அப்படிங்கிறவங்க மொபைல் எடுத்து பார்க்குறாங்க. கிரணோட மொபைலை எடுத்து பார்க்கும்போது மோனிகாவுக்கு பெரிய ஷாக்குங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த கிரணுடைய நெருங்கிய நண்பன் ஒருத்தவங்க இருக்காங்க. அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா கிரணுக்கு ஒரு மெசேஜ் போட்டிருக்காங்க. அந்த மெசேஜில் என்ன எழுதிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, டே முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஸ்எம்எஸ்ஸாக வருதுங்க. இதை பார்த்த உடனே மோனிகாவுக்கு டவுட் வந்துருச்சுங்க. என்ன முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இவங்களுக்கே புரிஞ்சிச்சு ஏதோ தப்பாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போதுதான் தன்னுடைய நெருங்கிய தோழியான சோனா மற்ற நபர்கள் தன்னுடைய காதலனை பற்றி சொன்ன விஷயங்கள்லாம் ஏதோ உண்மையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே சந்தேகத்தின் அடிப்படையில் மோனிகா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கிரண் மாதிரி இங்கிட்ட இருந்து எஸ்எம்எஸ் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க, நோடா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு. அப்படி அனுப்பின உடனே அந்த நபர் மறுபடியும் திருப்பி மெசேஜ் பண்ணுறாங்க. டே கண்டிப்பாக அவளை முடிச்சுட்டு வீடியோ எடுத்துடையே நாங்களும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஸ்எம்எஸ் வந்த உடனே தூக்கி வாரி போட்டுருச்சுங்க மோனிகாவுக்கு. அந்த மெசேஜை பார்த்த உடனே மோனிகாவுக்கு புரிஞ்சிருச்சுங்க, எல்லாரும் சொன்னது உண்மைதான். தான் காதலிச்ச கிரண் அப்படிங்கிற நபர் ஒரு தவறான நபர் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுட்டு ஆத்திரம் அதிகமாக வந்திருக்குங்க. கொன்றலாமா இவனா அப்படின்னு சொல்லிட்டு கூட மோனிகாவுக்கு யோசிச்சாங்க. தன்னுடைய அப்பா அம்மா வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையை இவனால உடைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓன்னு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நிகழ்வெல்லாம் நடக்கும்போது போதையில் வந்து பார்த்தீங்கன்னா கிரண் எதுவுமே தெரியாமல் தூங்கித்தாங்க இருக்காங்க. அதற்கு பிறகு ஒரு நிமிடம் கூட இந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்த மோனிகா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய பேக்கை மட்டும் எடுத்துட்டு நேராக வந்து பார்த்தீங்கன்னா கீழே வர்றாங்க. மிட் நைட் டைம் அப்படிங்கிற காரணத்தினால அந்த ஹோட்டலுடைய ரிசப்ஷனிஸ்ட்டும் நல்லா தூங்கித்தாங்க இருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கிறத சாதகமாக பயன்படுத்திட்டு அவங்களுடைய பேக்கை மட்டும் எடுத்துட்டு நேராக பக்கத்தில் இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டாங்க இந்த மோனிகா அப்படிங்கிறவங்க. அந்த கேரளா பஸ் ஸ்டாண்டுக்கு, அந்த பஸ் ஸ்டாண்ட் சைடில் ஓரளவுக்கு இந்த டீ கடைகள் அதெல்லாம் ஆட்கள் நடமாட்டம் இருக்க மாட்டேங்குங்க. அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா விடிய அழுதுகிட்டே உட்காந்துருக்காங்க. காலையில் நம்ம எப்படியாவது பஸ்ஸில் ஊருக்கு போய் சேர்ந்துடலாம், சொந்த வில்லேஜுக்கு, இவனுக்கு கண்டிப்பாக கடவுள் தண்டனை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு விடிய அழுதுகிட்டே பஸ் ஸ்டாண்டில் படுத்திருக்காங்க. காலையில் 5 மணி 6 மணி ஆன உடனே பஸ்ஸை பிடிச்சி நேராக பெருந்துறைக்கு வந்து பெருந்துறைந்து அவங்களுடைய வில்லேஜுக்கு மதிய டைமில் வந்து சேர்ந்துட்டாங்க. ஓன் வில்லேஜுக்கு வர்ற வரைக்குமே தன்னுடைய காதல் மேலே அவ்வளோ வெறுப்பு இருந்திருக்குங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, காலையில் 7 மணிக்கு தான் இந்த போதையில் படுத்திருந்த கிரண் ஹோட்டல் ரூம் இருந்து எந்திரிக்கிறாருங்க. எந்திரிச்சு தன்னோட வந்த காதலியை காணாமல் அப்படின்னு சொல்லி தேடி பார்த்துட்டு ஃபோன் பண்ணுறாருங்க. ஃபோன் பண்ணும்போது அட்டன் பண்ணி கண்டபடி அசிங்கமாக இந்த மோனிகா திட்டுறாங்க. நீ தவறான நபர் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் சொன்னாங்க, நீ இப்படி ஒரு அசிங்கமான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உச்சக்கட்ட கோபத்தில் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கு பிறகு இதெல்லாம் கேட்ட கிரணுக்கு இன்னும் கோபம் அதிகமாகிடுச்சுங்க. நம்மளை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டா இவளை நம்ம எதுவும் செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஆத்திரத்தில் திரும்பி பேசுகிறாங்க. ஆமாடி, உன்னை நான் அதுக்காக தான் பயன்படுத்த பார்த்தேன், காதலிக்கெல்லாம் கிடையாது, நீ மட்டும் ஏண்டி மடங்க பண்ணிட்ட, உன்னை எப்படி நான் பயன்படுத்தியே தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பேசுகிறாருங்க ஒச்சமா. இதை கேட்ட உடனே மோனிகாவுக்கு கோபம் அதிகமாகி நம்ம தவறான நபரை செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணிட்டு நேராக வீட்டுக்கு வந்து செஞ்சுட்டாங்க. அதற்கு பிறகு கிரண் வந்து பார்த்தீங்கன்னா விடாமல் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. நைட்டு வரைக்கும் அடிச்சுட்டு இருந்த ஃபோனை எடுக்காம நைட்டு ஒரு 10 மணி தோராயமாக திருப்பி அட்டன் பண்ணியிருக்காங்க இந்த மோனிகா அப்படிங்கிறவங்க. அப்போது மறுபடியும் தண்ணி அடிச்சுட்டு கிரண் வந்து கெட்ட வார்த்தையில் மோனிகாவை திட்டுறாங்க. இப்போ என்னடா உனக்கு வேணும், ரொம்ப அசிங்கமானவனா இருக்கேடா, நீ உங்கள் அம்மாட்ட அதெல்லாம் செய்ய வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கோபத்தில் பேசிட்டாங்க. இதை கேட்ட உடனே கிரண் உச்சக்கட்ட கோபத்துக்கு போயிட்டாங்க. அப்போது கிரண் மோனிகாவை வந்து பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, என் அம்மாவை பற்றி நீ பேசிட்டே இல்லடி, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டி, மரியாதையாக ஒரு நாளாவது நீ இணங்கி போகணும், அதுக்கு பின்னாடி நீ எப்படியோ நாசமா போ, இதை நீ செய்யலை அப்படின்னா உன்னுடைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம், அதாவது அந்த மொபைலில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த எஸ்எம்எஸ் பண்ணுறது மட்டும் இல்லை, அதற்கு பிறகு நைட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைனல் மெசேஜ் கிரணுடைய நண்பன் போட்டான் இல்லையா, வீடியோ எடுத்துட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு கேலரிக்குள்ளே போய் செக் பண்ணி பார்க்கும்போது மோனிகாவுக்கு பெரிய ஷாக்குங்க. நிறைய பெண்களினுடைய ஆபாச வீடியோக்கள் கிரண் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற பெண்களோடு இருக்கும்போது இந்த முத்தக்காட்சி இதெல்லாம் எடுத்து வச்சிருந்திருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் மோனிகாவோடு இந்த அவுட்டிங் போகும்போதெல்லாம் முத்தமெல்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல, அதையெல்லாம் அந்த பெண்ணுக்கே தெரியாமல் ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்காருங்க. இதெல்லாம் வந்து வரும்போதே அந்த ஃபோன் கேலரியில் ஃபுல்லாக டெலிட் பண்ணிட்டாங்க. இந்த மோனிகா திரும்ப வந்திருக்காங்க. அப்போது உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு மோனிகா வந்து வீட்டுக்கு வந்த பிறகு பேசின உடனே ஆத்திரம் அதிகமாகிடுச்சுங்க கிரணுக்கு. நீ ஃபோன் இருக்கிறத மட்டும் தான் நீ டெலிட் பண்ண, நிறைய ஏதாவது பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் போட்டு வச்சிருக்கேன், எல்லாத்தையும் நெட்டில் விட்டு உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சாங்க. ஆனால் இந்த மோனிகா அப்படிங்கிற இந்த பெண்ணை பற்றி சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் போல்டான பெண் தாங்க. அப்படி கிரண் மிரட்டும் போது நிறைய பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயந்து போயிடுவாங்க. ஆனால் அந்த பெண் பயப்படலிங்க. உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கடா, எங்கள் அப்பா வந்து என்னோட மேலே நம்பிக்கை அதிகமாக வச்சிருக்காரு, இதுதான் நடச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் எங்கள் அப்பா ஒன்றும் சொல்ல மாட்டார், அப்பாவோடு சேர்ந்து போய் உன்னை போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி உங்களை உள்ள வெளியே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்லியிருக்காங்க. அதற்கு பிறகு கிரணுக்கு இன்னும் கோபம் அதிகமாக தான் ஆச்சு, இவ்வளோ திமிரா பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 1 வார காலகட்டம் மோனிகா வந்து பார்த்தீங்கன்னா காலேஜுக்கே போகலிங்க.
3 வருஷம் காதலிச்ச தன்னுடைய காதலன் இப்படி ஏமாத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே போட்டு புழுங்கிட்டு வீட்டில் வந்து அவங்க அப்பா மட்டும் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு படுத்துருக்காங்க. காலேஜ் போகவே இருந்திருக்காங்க. இந்த ஒரு வார காலகட்டம் இப்போதெல்லாம் ஆல்கஹால் எடுத்துக்கிறாரோ அப்போதெல்லாம் கூப்பிட்டு மோனிகாவை கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டுவது வழக்கங்க. ஒரு டைமுக்கு மேலே அவனுடைய ஃபோனையே வந்து எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து அட்டன் பண்ணுறதே கிடையாதுங்க. ஒரு வார காலகட்டம் கழிச்சு ஒரு நாள் நைட்டு ஒரு 10 மணி தோராயமாக இருக்குங்க. ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணிட்டு விடாமல் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க இந்த கிரண் அப்படிங்கிற ஒரு மோனிகாவுக்கு. அவங்க எடுக்காத காரணத்தினால உன் அப்பா நம்பர் நான் வச்சிருக்கேன், உன் மொபைலுக்கு எடுத்து வச்சிருக்கேன், உன் அப்பாவை கூப்பிட்டு உன் லட்சணத்தை போகிற சொல்ல போகிற அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுறாங்க. இந்த மெசேஜை கேட்ட உடனே இவன் என்ன இப்படி டார்ச்சர் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை திருப்பி கூப்பிடுறாங்க கிரணுக்கு மோனிகா. உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நீ நாளைக்கு என் கூட வரணும், அப்படி என் கூட ஒரு நாள் அப்படி இருந்துட்டு அதுக்கு பின்னாடி நீ எப்படியோ ஒளிஞ்சு போ அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அசிங்கமாக திட்டுறாங்க. உச்சகட்ட கோவத்துக்கு போன மோனிகா உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணுடா, என் அப்பாட்ட வேணா கூப்பிட்டு பேசிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. ஆனால் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கிரண் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, நான் ஸ்ட்ரைட்டாக உன் வீட்டுக்கு தாண்டி வரேன், வந்து உங்கள் அப்பாட்ட வந்து எல்லா விஷயத்தையும் ஒன்றும் விடாமல் சொல்ல போகிறேன், உன் லட்சணத்தை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே முடிஞ்சா வீட்டுக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு கோவமா ஃபோனை கட் பண்ணிட்டு வச்சுட்டாங்க. இந்த டைமில் மோனிகாவுக்கு பயம் அதிகமாகிடுச்சுங்க. ஃபுல்லாக தண்ணி வேற அடிச்சிருக்கான். நேராக பைக் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்கான். வந்தானா வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு சரி வந்தா அப்பாட்ட பேசலாம்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே உட்காந்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது கரெக்டாக 10 மணிக்கு ஃபோன் பண்ண கிரண் வந்து பார்த்தீங்கன்னா 11 மணி வரைக்கும் தூங்காமல் வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்களுடைய அப்பாவும் போய் தூங்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா எனக்கு தூக்கம் வர, நான் அப்புறம் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நான் வருவானான்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. இந்த டைமில் கரெக்டாக 11:15 மணிங்க இந்த மோனிகாவுக்கு ஒரு ஃபோன் கால் வருதுங்க. அந்த ஃபோன் கால் வந்த உடனே அவன் தான் கூப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்கும்போது ஃபோன் பண்ணுறது தன்னுடைய நெருங்கிய தோழியான சோனாங்க. இந்த மின்னஞ்சலை அனுப்புனாங்க. என்னடி ஆச்சு அப்படி இன்னார்த்துக்கு கூப்பிட்டு அப்படின்னு சொல்லி கேட்டோடனே நான் ஒன்று சொல்கிறேன், ஷாக் ஆகாத, பயப்படாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னன்னு சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே கிரண் வந்து பார்த்தீங்கன்னா வரும்போது லாரியில் அடிபட்டு இறந்து போயிட்டாண்டி, இப்போ தான் நியூஸ் வந்துச்சு ஃப்ரெண்டு மூலிமா, அதாவது ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட்லாம் இருப்பாங்கல்ல அதன் மூலிமா சொன்னாங்கடி அப்படின்னு சொன்ன உடனே மோனிகாவுக்கு சந்தோஷப்படுறதா துக்கப்படுறதா அப்படியே தெரியலீங்க. 3 வருட காலகட்டம் மோனிகா வந்து கிரணை சின்சியராக தாங்க காதலிச்சாங்க. ஆனால் இப்படி ஒரு தவறான நபராக இருந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோபம் இருந்த காரணத்தினால அவன் செத்து ஒளியிட்டண்டி அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயங்களையும் சோனா கிட்ட ஷேர் பண்ணிட்டாங்க. என்ன நடந்திருக்கு கிரணுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, உன் வீட்டுக்கு தான் வர அப்படின்னு சொல்லிட்டு கிரண் வந்து ஃபோனில் சொன்னார்ல, அதே மாதிரி பைக் எடுத்துட்டு நேராக இவங்களுடைய ஊரை நோக்கி தான் அந்த மெயின் ரோட்டில் வந்துட்டு இருந்திருப்பாருங்க. கோவத்தில் ஃபுல் வேகமாக வந்துருப்பாருங்க. ஆப்போசிட்டில் வந்த லாரியில் வந்து அடித்து ஸ்பாட்லேயே டெத் ஆகிட்டாரு. இந்த தகவல் அதற்கு பிறகு சோனா மூலியமாக தெரிய வருதுங்க. அந்த இறப்புக்கும் கூட மோனிகாவோ சோனாவோ யாரும் போகலீங்க. ஏன்னா அவன் தப்பானவன் சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியும். அவனோட நெருங்கிய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தாங்க வந்துட்டு போனாங்க. இப்படி கிரண் இறந்த பிறகு தான் எல்லா வீடியோக்களையும் சொல்கிற மாதிரி மோனிகாவினுடைய வீட்டில் அமானுஷ்ய புயல் வீச ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்லலாங்க. கரெக்டாக கிரண் இறந்து மறுபடியும் ஒரு 7-8 நாள் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜுக்கே போகலீங்க. நம்மளை எல்லாம் தப்பாக பேசுவாங்க, ஏன்னா 2 பேரும் காதலிச்சதெல்லாம் தெரியும். அந்த துக்க வீட்டுக்கு கூட வரலன்னு சொல்லி கேள்வி கேட்டாங்க. என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு பயந்துட்டு போகவே இல்லைங்க. இன்னும் ஒரு 10 நாள் 20 நாளையே ஃபேர்வெல் டேவோட காலேஜே முடிய போகுது, எப்படியாவது சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜுக்கு போகாமையே இந்த மோனிகா அப்படிங்கிறவங்க இருந்திருக்காங்க. இப்படி இருக்கும்போது கிரண் இறந்து 2 வார காலகட்டம் கழிச்சுங்க அந்த ஃபேர்வெல் டே வருது. ஃபேர்வெல் டேவுக்காவது மோனிகா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு இந்த சோனா உட்பட நிறைய தோழிகள் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் ஃபோன் பண்ணி மோனிகா கிட்ட கேட்குறாங்க, தயவு செய்து ஃபேர்வெல் டே ஃபங்க்ஷனுக்காவது வந்து அட்டன் பண்ணிட்டு போ, அவள் செத்ததை பற்றி நீ கவலைப்படாத, அவன்லாம் இந்த பூமிக்கு தகுதியானவன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தோழிகள் சொன்ன காரணத்தினால சரி தோழிகள் கூப்பிடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மோனிகா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேர்வெல் டேக்கு கிளம்பி போயிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 வார காலகட்டம் காலேஜுக்கு போகாமல் போகிற அப்படின்னு சொன்ன காரணத்தினால அவங்க அப்பாவுக்கு சந்தோஷங்க. மூத்த மகளான மோனிகா மேல ரொம்ப பாசம் அதிகங்க. போயிட்டு வாமா சாமி அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்துருக்காருங்க. அதற்கடுத்து மோனிகா நேராக வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலேஜுக்கு வந்து ஃபேர்வெல் டேவில் அட்டன் பண்ணுறாங்க. அன்றைய இரவு ஒரு 8 மணி 9 மணி ஆயிடுச்சுங்க. பெருந்தூர்லேருந்து கிளம்பி 13 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய அவங்களுடைய வில்லேஜுடைய பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்குறாங்க 9 மணி தோராயமாக. யாரோ ஒருத்தர் இதுக்கு முன்னாடி வீடியோ போடும்போது கேட்டிருந்தாங்க, இந்த வில்லேஜில் வந்து பொண்ணுங்க வந்து இறங்குறாங்க அப்படின்னா அந்த 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் ஃபாரஸ்ட் ரோடு இருக்குல்ல, அவங்களுடைய அப்பா வந்து கூட்டிகிட்டு போக மாட்டாரா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டாங்க. நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கங்க பிரதர், அப்படி கமெண்ட் பண்ணவங்க கண்டிப்பாக சிட்டியில் இருந்த நபர்களாக தான் இருக்கும். கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் தூரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வில்லேஜுக்கு காட்டு வழி பாதையில் நடந்து போனாலும் கூட பெண்களை வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் வந்து கூட்டு போகணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த கிராமம் வந்து அவங்களுக்கு பிறந்து வளர்ந்த கிராமம். அதே நேரத்தில் அவங்க கொஞ்சம் போல்டாகவே இருப்பாங்க. ரெகுலராக போயிட்டு வரக்கூடிய வழி அப்படிங்கிற காரணத்தினால டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. தானாக வந்து 10 மணி 11 மணி வரைக்கும் கூட போயிட்டு நடந்து வருவது வழக்கமாக தான் இருக்கும். ஸோ புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். அதே மாதிரி லாஸ்ட் பஸ்ஸான 9 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருந்தூர்லேருந்து ஏறி 9 மணி 9:15 மணிக்கு அவங்களுடைய வில்லேஜ் பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்குறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வில்லேஜுக்கு போகிறதுக்கு 1.5 கிலோமீட்டர் தூரம் காட்டு வழி பாதையில் இந்த மோனிகா வந்து வில்லேஜுக்கு போகணுங்க. அப்படி இருக்கும்போது அன்றைய நாள் மோனிகாவுக்கு கெட்ட நேரம் அப்படின்னு சொல்லலாங்க. எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்காரங்க யாராவது அந்த கடைசி பஸ்ஸில் வந்து இறங்குவாங்க. அன்னைக்குன்னு பார்த்து மோனிகா மட்டும் தாங்க இறங்குறாங்க. சரி நம்மளுக்கு பழக்கப்பட்ட இடம் தானே, அதே நேரத்தில் மோனிகா வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமானுஷ்யங்கள் பேய்கள் மேலே நம்பிக்கை கிடையாது, நடந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்டாக பேருந்து நிறுத்தத்திலிருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் நடந்து போயிட்டாங்க.
அந்த வழிப்பாதை முழுவதுமே 2 சைடும் வந்து பார்த்தீங்கன்னா கருவேல மரங்கள் நடந்து போய் பகல் டைமே கொஞ்சம் வில்லேஜ் ரோடெல்லாம் அப்படி தான் இருக்கும், புதர் மாதிரி தான் இருக்கும். அந்த பகுதியில் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க இந்த மோனிகா அப்படிங்கிறவங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, மோனிகா அந்த காட்டு வழிப்பாதையில் நடந்து போயிட்டு இருக்கும்போது லெஃப்ட் சைடு ஃபுல்லாக கருவேல மரங்கள் இருக்குன்னு சொல்லல, அந்த வேலியை ஒட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நபர் வந்து நடந்து கூடயே வர்றாங்க மோனிகாவுக்கு. இதை யதார்த்தமாக மோனிகா நோட் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த வேலி முழுவதுமே ஃபுல்லாக முள்ளாதாங்க இருக்கும். அந்த முட்களினுடைய சைடு பகுதியில் ஒரு நபர் நடந்து வரதை மோனிகா நோட் பண்ணிட்டாங்க. அப்போதும் மோனிகா பயப்படாமல் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நம்ம வில்லேஜை சேர்ந்த ஏதோ ஒரு நபர் தான் குடிச்சிட்டு நம்மளோட இப்படி வருவாங்களாட்டு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு டக்குன்னு ஒரு பர்டிகுலர் இடத்துல நின்றுட்டாங்க. மோனிகா நின்ன உடனே அந்த வேலியொட்டி பக்கத்துலேயே வந்துட்டு அந்த உருவமும் நின்றுச்சு. உடனே யார் நீங்கள், எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணிட்டே வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மோனிகா வந்து தைரியமாக சத்தம் போடுறாங்க. அப்படி சத்தம் போடும்போது அங்கே நின்றுட்டு இருந்த அந்த உருவம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வித பதிலும் சொல்லிங்க. அதே நேரத்தில் அந்த உருவத்தை உத்து பார்க்கும்போது ஓரளவுக்கு நிலா வெளிச்சம் இருக்குங்க. அந்த வேலி இருக்கக்கூடிய பகுதியில் ஃபுல்லாக கும்மிருட்டாக தான் இருக்கும். அந்த பகுதியில் அந்த நிலா வெளிச்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமன், ஒரு மனுஷனுடைய உருவம் மாதிரி நல்லா தெரியுதுங்க. ஒரு ஆண்மகன் அப்படின்னு மட்டும் தெரியுது. ஆனால் நல்லா உத்து பார்க்க முடியலைங்க. அதுக்கடுத்து மரியாதை இப்படி பண்ணுறது நிறுத்துங்க, ஒன்றும் முன்னாடி வாங்க பின்னாடி போங்க, எதுக்கு இப்படி கிண்டல் பண்ணிட்டு சைடே வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது அந்த வேலி சைடு வந்துட்டு அந்த உருவம் எந்த வித பதிலும் சொல்லாமல் மோனிகா நடந்துச்சு அப்படின்னா அதுவும் நடக்குதுங்க. அவங்க நின்னாங்க அப்படின்னா ஒட்டுன மாதிரி லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலியில் நின்றுக்குது. இதை பார்த்த மோனிகா மறுபடியும் பயப்படாமல் ஏதோ ஒரு குடிகார நபர் தான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வேகமாக வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நடையை எட்டு வச்சு வேகமாக நடக்க ஆரம்பிக்கிறாங்க. மோனிகா நடக்க அந்த உருவம் பின்னாடியே வேகமாக எட்டு வச்சு வருதுங்க. அதற்கு பிறகு மோனிகாவுக்கு ஓரளவுக்கு பயம் வந்துருச்சுங்க. இதை பார்க்கும்போது ஒரு மனுஷன் மாதிரி தெரியலையே, ஃபுல்லாக வந்து முள்ளுதான் இருக்குது அந்த வேலி சைடு, அதில் எப்படி நடந்து வர முடியுது அப்படி யோசிக்கிறதுக்குள்ள டக்குன்னு ஒரு பயங்கரமான உச்சகட்ட நிகழ்வு நடக்குதுங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, மோனிகா வேகமாக நடக்கக்கூடிய காரணத்தினால அந்த உருவம் ஒரு 5 அடி பின்னாடி வந்துட்டு இருக்குங்க. மோனிகாவை திடீர்னு மோனிகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கூப்பிடுற மாதிரி கேட்குதுங்க. அந்த குரலை கேட்ட உடனே மோனிகா உச்சகட்ட பயத்துக்கே போயிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போன தன்னுடைய காதலனான கிரணுடைய வாய்ஸுங்க. அந்த நபரனுடைய வாய்ஸ் எப்படி சொல்லிட்டு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா சடனாக திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்க்கும்போது மோனிகாவுக்கு ஒரு 5 அடி தூரத்தில் வேலியினுடைய லெஃப்ட் சைடு கொஞ்சம் இங்கிட்டு வந்து நின்றுட்டு அந்த உருவம் அப்படியே நிற்குதுங்க. உத்து பார்க்கும்போது மோனிகா தன்னுடைய வாழ்நாளில் பார்க்கவே முடியாத காட்சி அப்படின்னு சொல்லலாங்க. இறந்து போனால் அந்த கிரண் வந்து பார்த்தீங்கன்னா லாரியில் அடிபடும்போது தலையெல்லாம் ரத்தம் அந்த மாதிரி மிக கொடூரமாக இருப்பாங்கல்ல, அந்த உருவத்தோற்றத்தோடு ஆங்கார கண்களோடு மோனிகா தான் அந்த உருவம் பார்க்குதுங்க. இந்த காட்சியை பார்த்த உடனே மோனிகா பயந்து போய் அப்படியே மயங்கி கீழே விழுந்துட்டாங்க. இது பொதுவாக நிறைய பேருக்கு இயல்பாக நடக்குங்க. சில பேர் பயத்தில் வந்து சடனாக எதையாவது பார்த்தாங்க அப்படின்னா மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாங்க. நிறைய சிசிடிவி காட்சிகள்லாம் பார்ப்போம். இந்த பிராங்க் வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா பேய் மாதிரி ஒருத்தர் வந்து டக்கு நின்னாங்க அப்படின்னா பொத்துன்னு அப்படியே கீழே மயக்கம் போட்டு விடுவாங்க. அதே மாதிரி தான் மோனிகாவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உருவத்தை பார்த்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. அதுக்கடுத்து கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆகுதுங்க, 3/4 மணி நேரம் ஆகுது. கடைசி பஸ் 9 மணிக்கு தான். இந்நேரம் கடைசி பஸ்ஸுக்கு வந்துருந்தாங்க கூட வந்திருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சா அவங்களுடைய அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இன்னும் பொண்ணு வரல, நான் போய் பஸ் ஸ்டாண்ட்லேயாவது பார்த்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துட்டு நேராக வந்து அந்த 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் தூரம் பைக் எடுத்துகிட்டு வர்றாருங்க. வரும்போது கரெக்டாக மோனிகா அந்த பர்டிகுலர் இடத்துல விழுந்து கிடக்குறாங்களா அந்த உருவத்தை பார்த்து அந்த பெண்ணை பார்த்துட்டாங்க. நைட்டு அந்த 9 மணி கடைசி பஸ் முடிஞ்சு அப்படின்னா பெரும்பாலும் கிராமத்தில் அந்த ரோட்டில் யாரும் வரமாட்டாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் பார்க்கலிங்க. அவங்களுடைய அப்பா திரும்பி ரிட்டர்ன் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மகளை தேடி பார்க்கும்போது அந்த நடு ரோட்டில் விழுந்து மயக்கம் போட்டு கிடக்குறாங்க. அதற்கடுத்து பதட்டத்தோடு மோனிகாவுடைய அப்பா வேகமாக வந்து மோனிகாவுடைய ஹேண்ட்பேக்கில் எப்பயுமே குட்டி வாட்டர் கேன் ஒன்று வச்சுருப்பாங்க. அதில் தண்ணி இருந்திருக்கு. தண்ணி எடுத்து தெளித்து என்னமா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கண்ணை முழிக்கிறாங்க மோனிகா. அப்போது வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஏன் மயக்கம் போட்டு விழுந்து அப்படின்னு சொல்லிட்டு பதிலே சொல்லாமல் எந்திரிச்சு எதுவுமே அவங்க அப்பாட்ட பேசலைங்க. வேகமாக அவங்களுடைய அப்பா பைக் வந்து பார்த்தீங்கன்னா சைட் ஸ்டாண்ட் போட்டுருக்காரு. அந்த பைக் பக்கத்தில் போய் நின்று சாஞ்சிட்டாங்க. பைக் எடுங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மோனிகா. சரி என்ன நடச்சுன்னு தெரியல, வீட்டில் போய் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அப்பா வந்து பார்த்தீங்கன்னா பைக்கில் ஏறுமான்னு சொல்லிட்டு பைக் எடுத்துட்டு நேராக வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது அவங்களுடைய அம்மா கண்டபடி மோனிகாவை திட்டுறாங்க. அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா 2 மகள்கள் மேலே ரொம்ப பாசம் வச்சிருப்பாங்க. அவங்களுடைய அம்மா அப்பா கண்டிப்பது வழக்கம். அதே மாதிரி இவ்வளோ நேரமாகி என்னடி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எந்த வித பதிலும் சொல்லாமல் நேராக வீட்டுக்குள்ளே போய் அவங்களுடைய ரூம் படுக்கக்கூடிய அறைக்கு போயிட்டாங்க. அப்போது அவங்களுடைய அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அம்மாவை திட்டிருக்காருங்க. காலையில் பேசிக்கலாம் ஒன்றும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு மயக்கம் போட்டு விடுறது கூட சொன்னால் பயந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அப்பா சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றுமே பதில் பேசாமல் போய் ரூம்குள்ளே படுத்துட்டாங்க. பொதுவாக அவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தங்கச்சி 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய தங்கச்சியும் மோனிகாவும் அங்கே தாங்க தூங்குவாங்க. அவங்களுடைய அப்பாவும் அம்மாவும் ஹாலில் தூங்குவது தான் வழக்கம். அவங்களுடைய வீட்டுக்கு பின்னாடி சைடு ஒரு வீடு இருக்குங்க. அந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே குடியிருந்த வீடு, பழைய வீடு, பூர்வீக வீடுன்னு சொல்லலாம். அந்த வீட்டில் வந்து வெள்ளாமை செய்யக்கூடிய நெல், தானியங்கள், விவசாய பொருட்கள்லாம் அந்த வீட்டில் வந்து ஸ்டாக் கொடுற மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய 2 வீடு இருக்குங்க. முன்னாடி இருக்கக்கூடிய வீட்டில் தான் இவங்க தங்குவது வழக்கம். அதே மாதிரி மோனிகாவும் அவங்களுடைய தங்கச்சியும் போய் அந்த பெட்ரூமில் படுத்துட்டாங்க. சரி ஃபேர்வெல் டேங்கிறனால காலேஜில் சாப்பிட்டுருப்பாங்களான்னு சொல்லிட்டு அவங்களுடைய அப்பா கேட்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. அதற்கு பிறகு எல்லாரும் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. மிட் நைட் டைம் ஒரு 2 மணி இருக்குங்க. இந்த மோனிகாவுடைய அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹாலில் படுத்துறவங்க எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் வருதுன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு திரும்பி ஹாலுக்கு வர்றாங்க. வரும்போது தான் யதார்த்தமாக அவங்க படுத்திருக்கக்கூடிய அறையை பார்க்குறாங்க. பார்க்கும்போது மோனிகா மற்றும் அவங்களுடைய தங்கச்சி படுத்திருக்கக்கூடிய அறையினுடைய லைட் வந்து எரிஞ்சிட்டு இருக்குங்க. லைட்டையும் எரிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்கும்போது ஒரு பெரிய ஷாக்குங்க மோனிகாவுடைய அம்மாவுக்கு.
என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த படுக்கையில் அவங்களுடைய தங்கச்சி மட்டும் தாங்க படுத்திருக்காங்க, மோனிகாவை காணும். அதற்கடுத்து அவங்களுடைய தங்கச்சியை போய் அவங்களுடைய அம்மா எழுப்புறாங்க. அக்கா எங்கடி அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே தூக்கத்திலிருந்து எந்திரிக்கிறாங்க அவங்களுடைய தங்கச்சி. அக்காவை நான் பார்க்கலையே, அக்கா காணமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பதட்டப்பட்ட மோனிகாவுடைய அம்மா வந்து எல்லா பக்கமும் தேடி பார்த்து அவங்களுடைய அப்பாவையும் எழுப்பிட்டாங்க. புள்ளை எங்கேயுமே காணும், லைட்டு வேறு எரிஞ்சிட்டு இருந்துச்சு. அவளை கேட்டால் இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடி எல்லா பக்கமும் தேடி பார்க்குறாங்க, எங்கேயுமே இல்லை. ரெஸ்ட் ரூமில் காண மோனிகா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவுட்ரு பாத்ரூம் தாங்க, அங்கே போய் பார்க்குறாங்க, அங்கேயும் இல்லை. அதுக்கடுத்து எங்கேயுமே காணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வீட்டுக்கு பின்னாடி அந்த ஸ்டாக் கூட இருக்குல்ல, விவசாய பொருட்கள் வச்சிருக்கக்கூடிய அந்த இடம், அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோனிகாவுடைய தங்கச்சி அவங்களுடைய அப்பா அம்மா 3 பேரும் போகிறாங்க. அங்கே பின்னாடி போய் பார்க்கும்போது அந்த வீட்டினுடைய லைட் எரிஞ்சிட்டு இருக்குங்க. உடனே அங்கே தான் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் உள்ள அந்த வீட்டினுடைய நுழைவாசல் பக்கத்தில் போயிட்டாங்க. வீடு கதவை ஆல்ரெடி திறந்திருக்கு, மோனிகா உள்ளதாக இருப்பாங்களாட்டிருக்கு. அப்போது 3 பேரும் நடுநிசி நேரத்தில் இது என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டினுடைய நுழைவாயில் பக்கத்தில் நெருங்குறாங்க. அங்கே நெருங்கின உடனே பெரிய ஷாக்குங்க அவங்களுடைய குடும்பத்தாருக்கு. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா மோனிகா வீட்டுக்குள்ளே தாங்க இருக்காங்க. ஆனால் ஒட்டு துணி கூட உடம்பு இல்லைங்க. நிர்வாண கோலத்தில் வீட்டில் அடுக்கி இருக்கக்கூடிய அந்த நெல் மூட்டைகள் இருக்கும்ல, அது மேலே ஏறிட்டு இருக்காங்க. இந்த காட்சியை பார்த்த உடனே என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியலிங்க. அவங்களுடைய அப்பா கட்டியிருந்த லுங்கியை அவுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைய ஓடி போய் எப்படி சுற்றிக்கிட்டாருங்க. அதே நேரத்தில் அவங்களுடைய தங்கச்சி வேற இதை அவங்களுடைய அக்கா இப்படி இருக்கிறத பார்த்துட்டாங்களே. உடனே அவங்களுடைய அம்மாவுக்கு கோபம் வந்து ஓங்கி பலார்னு மோனிகாவை அரைஞ்சிட்டாங்க. அரைஞ்ச பிறகு தான் நார்மலாக இருக்காங்க இந்த மோனிகா அப்படிங்கிறவங்க. எதுக்குமா அரைஞ்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே துணியெல்லாம் எங்கடி, எதுக்கடி இப்படி அம்மாவா நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அம்மா அழுதுகிட்டே கேட்குறாங்க கோவத்தோடு. அப்படி கேட்கும்போது அவங்களுடைய அப்பாவுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிச்சுங்க, மயக்க போட்டு கிடந்தது இப்படி செய்கிறதெல்லாம் பார்த்து. ஆனால் கல்யாண வயசில் இருக்கக்கூடிய இந்த பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரங்களாம் ஏதாவது பேர் கட்டி விட்டுவாங்க. ஸோ அதனால் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு அடுத்த நாள் கோயிலுக்கான கூட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மனைவி கிட்ட கூட சொல்லாமல் மனசில் வச்சுட்டு இருக்காங்க. அப்போது நார்மலான மோனிகா வந்து இங்கே நான் எப்படி வந்தேனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதற்கு பிறகு அவங்க படுக்கக்கூடிய அந்த வீட்டுக்கு கூட்டு வந்து நைட்டியை போட்டு விட்டு போய் படுங்கன்னு சொல்கிறாங்க. பழைய வீட்டுக்கு வந்த உடனே அது வரைக்கும் வந்து அழுதுகிட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருந்த மோனிகாவுக்கு அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு நைட்டி போட்ட உடனே அவங்களுடைய அம்மாவை முறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வித்தியாசமாக அவங்களுடைய அம்மாவை முறைச்சிக்கிட்டே போய் பெட்ரூமில் மறுபடியும் படுத்துட்டாங்க அவங்களுடைய தங்கச்சியும் மோனிகாவும். அதற்கு பிறகு மோனிகாவுடைய அப்பா அவங்களுடைய மனைவியை சமாதானப்படுத்தி வா ஒன்றும் இல்லை படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு காலையில் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்குறாங்க. இப்படி இருக்கும்போது அதே நாள் இரவு அதிகாலை 3 மணி இருக்குங்க. 3 மணி தோராயமாக ஒரு பெரிய சத்தம் கேட்குதுங்க அந்த வீட்டுக்குள்ளே. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா மோனிகா மற்றும் அவங்களுடைய தங்கச்சி படுத்தக்கூடிய அந்த அறைக்குள் இருந்து அவங்களுடைய தங்கச்சி பயங்கரமாக கத்துறாங்க. அந்த சத்தத்தை கேட்டு அவசர அவசரமாக அவங்களுடைய அப்பாவும் அம்மாவும் ஓடி போய் பார்க்கும்போது மறுபடியும் அதே அதிர்ச்சி தாங்க. இந்த மோனிகா அப்படிங்கிறவங்க மறுபடியும் நைட் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு நிர்வாண கோலத்தில் அந்த தங்கச்சி மேலே படுத்துக்கிட்டு ஏதோ தப்பாக ஒரு ஆண் இருந்தாங்கன்னா எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் அவங்களுடைய தங்கச்சி வாய் விட்டு கத்திருக்காங்க தப்பிக்க முடியாமல். உடனே ஓடி போய் அவங்களுடைய அம்மாவும் அப்பாவும் வந்து பார்த்தா பிரித்து விட்டு அவங்களுடைய அப்பா சுதாரிச்சுட்டு என்ன பண்ணிட்டார் அப்படின்னா மோனிகாவை அந்த பெட்ரூம்குள்ளேயே தள்ளி விட்டு தங்கச்சியை வெளியே கூப்பிட்டு வந்து வெளித்தாப்பால் போட்டாருங்க. இந்த பெண் அதற்கு பிறகு வெளியே வரவே இல்லைங்க. அவங்களுடைய அம்மா எதுக்கு போட்டீங்க, அவன் நிர்வாண குளத்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஒன்றும் பேசாத, ஒரு விஷயம் நடந்திருக்கு காலையில் சொல்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய தங்கச்சியும் பயந்து போயிடுச்சு. அவங்களுடைய அம்மாவுக்கும் ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சுங்க ஏதோ தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு பிறகு விடிய அந்த குடும்பத்தார் தூங்கவே இல்லைங்க. மோனிகாவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூம்குள்ளே விட்டு தாழ்பாட்டு போட்ட காரணத்தினால அரை மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கதவு பக்கத்திலே நின்றுட்டு இருந்து அதற்கு பிறகு போய் படுத்துட்டாங்க. காலையில் ஒரு 6 மணி 7 மணிக்கு வீட்டுக்குள்ளே போய் நுழைஞ்சு அந்த ரூம் கதவை திறந்து பார்க்குறாங்க. மோனிகா எதுவும் நடக்காத மாதிரி நைட் ட்ரெஸ் எல்லாம் போட்டுவிட்டு நல்லா ஃப்ரீயாக படுத்துருக்காங்க. நைட்டு என்ன நடந்துச்சுன்னே அவங்களுக்கு தெரியாத மாதிரி பண்ணுறாங்க. அப்போது அவங்களுடைய அப்பா சொல்லிட்டாருங்க அவங்ககிட்ட எதுவும் கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புங்க ஒரு கோயிலுக்கு போகணும், அவளை அப்படியே அவங்க கூட நைட்டியோட வரட்டும், அவளை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுடைய அம்மாவுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிச்சுங்க. அப்படி இருக்கும்போது கரெக்டாக 10 மணி ஆயிடுச்சுங்க. எல்லாரும் கிளம்பிட்டு இருக்காங்க. இந்த மோனிகா வந்து பார்த்தீங்கன்னா எங்கே கிளம்புறாங்கன்னு கூட கேட்கலிங்க. நைட் ட்ரெஸ்ஸோடவே அந்த நைட்டியோடயே இருக்காங்க. கரெக்டாக கோயிலுக்கு கிளம்பலாம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு ஃபோன் கால் வருதுங்க அவங்களுடைய அப்பாவுக்கு. யார் ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இன்விடேஷன் கொடுப்பாருக்காங்க. ஏதோ ரிலேஷன் ஆட்டிருக்குங்க. இந்த மோனிகாவுக்கு சித்தி முறையாக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி ஆட்டிருக்கு. அவங்களுடைய ஹஸ்பண்ட், அப்புறம் அவங்களுடைய மகன், அப்புறம் அவங்க சித்தி 3 பேரும் வருவாங்களாட்டுருக்கு. நாங்கள் வந்துட்டுருக்கோம் வீட்லேயே இருங்க அப்படின்னு சொன்ன காரணத்தினால சரி வரட்டும் பத்திரிகையை வாங்கிட்டு அப்புறம் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது மோனிகா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அறையில் போய் உட்காந்துக்கிட்டு லாக் போட்டாங்க, உள்தாப்பல் போட்டு உள்ளே உட்காந்துருவாங்களா படுத்துருக்காங்களான்னு தெரியல. அவங்களுடைய அப்பா டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க. கரெக்டாக 10 மணி 10:15 மணி காலையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சொந்தக்காரங்க சித்தி வீட்டு உறவு முறைகள் வந்துட்டாங்க. வந்துட்டு பத்திரிக்கைலாம் கொடுத்துட்டு அவங்களுடைய மகன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10வது படிக்கக்கூடிய பையன் மாதிரி இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். மோனிகாவுடைய சித்தி சித்தப்பா 3 பேர் வந்திருக்காங்க. காஃபியெல்லாம் போட்டு கொடுத்துட்டு அப்போதும் வந்து மோனிகா அவங்களுடைய படுக்கையறையிலேருந்து வெளியே வரலீங்க. அந்த டைமில் அவங்க சித்தி முறையில் இருக்கக்கூடிய பெண்மணி மோனிகா எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரூமில் தான் இருக்கா அப்படி சொல்லி சொல்லியிருக்காங்க. அவளை கூப்பிடுங்க நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சித்தி சொன்ன காரணத்தினால அவங்களுடைய அம்மா இங்கிருந்து எதுவும் தெரியாத மாதிரி சித்தி கூப்பிடுறாங்கடி மோனிகா வா சித்தி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக நல்லா இருக்கும்போது அந்த சித்தி வரக்கூடிய அந்த பெண்ணை ரொம்ப பிடிக்குங்க. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகுவாங்க. ஆனால் அன்றைய நாள் அவங்க பத்திரிக்கை கொடுக்குறதுக்காக வந்து ஹாலில் வந்து பேசியிருக்கலாம் கேட்கும் மோனிகாவுக்கு. ஆனால் வெளியே வரவே இல்லைங்க. அதற்கு பிறகு அவங்களுடைய அம்மா அப்படி சொன்ன காரணத்தினால ஒரு 5 நிமிடம் தாங்க இருக்கும். காஃபியை வந்துலாம் கொடுத்துட்டு அவங்களுடைய அம்மா கிச்சனுக்குள்ளே போகிறாங்க.
சித்தி கூப்பிட்றாங்க அப்படி சொன்ன உடனே மோனிகா மறுபடியும் என்ன பண்ணாங்க அப்படின்னா எல்லா ட்ரெஸ்ஸையும் கழட்டி போட்டு நிர்வாண குளத்தில் அந்த ரூம் கதவை திறந்துட்டு வெளியே வர்றாங்க. இப்படி வந்த உடனே அந்த சித்தப்பா முறையில் இருக்கக்கூடிய அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே போயிட்டாருங்க. இப்படி வந்து நிர்வாணம் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பயங்கர அசிங்கமாயிருச்சுங்க. உடனே அவங்களுடைய சித்தியா இருக்கக்கூடிய பெண்ணுக்கு தெரியலைங்க. அவங்களும் மோனிகாவுடைய அம்மாவும் ஓடி போய் ஐயோ இப்படி பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு போர்வை எடுத்து சுற்றுறாங்க. இது பண்ணுற மாதிரி அந்த 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அந்த பையனும் வேறு இருக்கான். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அந்த குடும்பத்துக்கு அசிங்கமாக தான் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நிர்வாண குளமாக அந்த படுக்கையை விட்டு வெளியே வந்தது மட்டும் இல்லாமல் பயங்கரமாக சிரிக்கிறாங்க மோனிகா. அந்த சிரிப்பை கேட்கும்போது ஒரு ஆண்மகனுடைய சிரிப்பு மாதிரி இருக்குங்க. உடனே மோனிகாவுடைய அப்பாவுக்கு புரிஞ்சிச்சுங்க. போர்வை எடுத்து போத்துக்கிட்டு வெளியே ஓடி போய் நின்று அந்த சித்தப்பாவையும் வர சொல்லிட்டாங்க. வந்துட்டு நடந்த விஷயங்கள் அனைத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா மோனிகாவை ரூம்குள்ளே இழுத்து போயிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஏன் இவ்வளோ நாள் வச்சுருக்கீங்க, கோயிலுக்கு போகலாம், பத்திரிக்கை கொடுக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், நாங்களும் கூட வர அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தியினுடைய குடும்பம் சொன்ன காரணத்தினால ஒரு கார் ஒன்று அரேஞ்ச் பண்ணி மோனிகா வந்து பார்த்தீங்கன்னா காரில் உட்கார வச்சு கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லை. நைட் ட்ரெஸ்ஸை போட்டு வந்து காரில் ஏறிட்டாங்க. எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லாத காரணத்தினால நேராக வந்து பார்த்தீங்கன்னா அங்கிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் காட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உச்சி காளியம்மன் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவில் இருக்குங்க. அந்த கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேய் ஓட்டுவது ரொம்ப விசேஷங்க. சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் யாருக்காவது இந்த மனநலம் பாதிக்கப்பட்டோ பேய் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த கோயிலில் வந்து 1 வாரம் 2 காலகட்டம் விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா அந்த கோயிலே இருப்பாங்க. அப்புறம் நார்மலாகி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு விசேஷமான கோவில். அந்த கோவிலுக்கு தான் கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த கோவிலுக்கு 1 கிலோமீட்டர் தூரம் போகும்போது மோனிகா சைலண்டாக இருந்தவங்க திடீர்னு ஆவேசமாகி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாத்தையும் தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கு பிறகு எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த கோவிலுடைய முன்னாடி வந்து கார் நின்றுச்சுங்க. அந்த டைம் எடுத்து அங்கேருந்து ஓட்டம் பிடிச்சி எல்லாத்தையும் தாக்க ஆரம்பிக்கிறாங்க. கோயில் இருக்கக்கூடிய பூசாரிகள் எல்லாம் சுதாரிச்சுட்டு ஓடி வந்து மோனிகாவை கண்ட்ரோல் பண்ணி கோவிலுக்குள்ளே கொண்டு வந்து உட்கார வச்சு அந்த பூஜையை பண்ண ஆரம்பிக்கிறாங்க ரிச்சுவலில். அப்படி பண்ண ஆரம்பித்த உடனே மோனிகாவினுடைய உடம்புல அந்த ஆன்மா வந்து இறங்கி இருக்க மாட்டேங்க. அது வேறு யாரும் கிடையாதுங்க. நீங்களாம் நினைக்கிறது கரெக்டாக அந்த முன்னாள் காதலனான இறந்து போன கிரணுடைய ஆவிதான். நீ யார், எதுக்காக இந்த பெண் இந்த பாடுபடுத்துற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லா விஷயங்களையும் ஒன்று விடாமல் புட்டு வைக்குதுங்க அந்த ஆன்மா. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆன்மா இறங்கின உடனே வந்து பார்த்தீங்கன்னா மோனிகாவுடைய நைட் இரல இருக்குல்ல அதெல்லாம் கிளிக்குதுங்க, சிரிச்சுக்கிட்டே கிளிக்குது. இது ஏன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியுதா? அவர் இறந்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெண்ணை வந்து நிர்வாண குளத்தில் பார்த்துட்டு அவளை அனுபவிக்கிறோம் ஆசைப்படணும்னு சொல்லி தான் நினச்சாங்க. ஸோ அதெல்லாம் நடக்காமல் அந்த பெண் உஷாராயிட்டாங்க. ஸோ நம்ம இறந்துட்டோம், அதுக்கு கூட துக்கத்துக்கு கூட வரல, இவளை எப்படியாவது கேவலப்படுத்தணும் இந்த குடும்பத்தையும் இவளையும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு தான் எல்லாத்துக்கு முன்னாடியும் அந்த நிர்வாண குளத்தில் வந்து நிற்க வச்சது, அவங்களுடைய தங்கச்சிகிட்ட அப்படி பண்ண வச்சது, இதெல்லாம் பண்ணியிருக்குங்க. கடைசியாக எல்லாமே நடந்ததை வந்து மோனிகா கிட்ட சொன்னால் மோனிகா வந்து பார்த்தீங்கன்னா குற்ற உணர்வில் இப்படிலாம் நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்கல்ல. ஸோ அந்த பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணாய தற்கொலை பண்ணிக்கிற லெவலுக்கு கொண்டு வரதுக்காக தான் அந்த ஆன்மை இதெல்லாம் பண்ணியிருக்கு. இதை அனைத்தையும் மோனிகாவுடைய வாயிலிருந்து ஒன்று விடாமல் சொல்லுதுங்க. 3 வருட காலகட்டம் இவளை காதலிச்சேன், எப்படியாவது இவளை யூஸ் பண்ணிக்கணும்னு நினச்சேன், இவ ஒத்து வர பண்ணிட்டா, கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா என் அம்மாவை பற்றி தப்பாக பேசிட்டா, கோபத்தில் வந்து உங்கள் வீட்டுக்கு வரலான்னு சொல்லிட்டு நான் வந்தேன், விபத்து ஏற்பட்டு நான் இறந்து போயிட்டேன், இறந்ததுக்கு பிறகு நான் தப்பானவனாக இருந்தாலும் கூட 3 வருட காதலுக்காக ஒரு துளி கண்ணீர் கூட இவள் விடலை, நான் செத்த உடனே என்னுடைய ஆன்மா நேராக வந்து பார்த்தீங்கன்னா இவளை பார்க்க இங்கே தான் வந்தேன், இவளோட பிஹேவியரில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணேன், இவ சந்தோஷமாக தான் இருந்தால் ஒரு துளி கண்ணீர் கூட விடல, துக்க வீட்டுக்கு கூட என்னை வந்து பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆத்திரத்தில் எல்லாத்தையும் மோனிகாவுடைய வாயினால சொல்லுதுங்க. சரி இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சாட்டை எடுத்து அழிக்கும்போது எவ்வளோ அடி அடித்தாலும் கூட இவளை விட்டு நான் போக மாட்டேன், இவளை கொண்டுட்டு தான் நான் கூட தான் கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுதுங்க அந்த கிரணுடைய ஆன்மா. அதற்கு பிறகு இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்ச பூசாரி வந்து பார்த்தீங்கன்னா உச்சி மகாளியம்மனுடைய அருளில் வந்து உடம்புல இறக்கி அந்த சாமியினுடைய பவரை தாங்க முடியாமல் கடைசியாக மண்டிட்டு நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரணுடைய ஆன்மா வாக்கு கொடுத்துருக்குங்க. அதற்கு பிறகு சத்திய வாக்கு கொடுத்துட்டு இவருடைய உடம்புலேருந்து நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துஷ்ட ஆன்மாவை மோனிகாவினுடைய உடம்புலேருந்து நீக்கி விட்டுருக்காங்க. அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 18 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய பெண்கள் இந்த மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்கள்லாம் மண்டபமாக இருக்குது. 18 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருந்தோம் அப்படின்னா அந்த ஆன்மா திரும்பி மறுபடியும் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் 18 நாட்கள் அந்த பெண் இங்கே இருக்கட்டும், கூட பாதுகாப்புக்காக அவங்க அம்மாவும் இருக்கட்டும் அப்படின்னு சொன்ன காரணத்தினால 18 நாட்கள் அந்த உச்சி மாகாளி அம்மனுடைய சாமியினுடைய காவல்லையே வச்சுருந்துருக்காங்க. அந்த கோவிலில் 18 நாட்கள் இருந்த பிறகு எந்தவித பிரச்சனையும் மறுபடியும் அந்த ஆன்மா கிரணுடைய ஆன்மா வர முடியலையாட்டிருக்குங்க. அதற்கு பிறகு 18 நாள் முடிஞ்சு அந்த அபிஷேக பூஜையெல்லாம் பண்ணி அங்கேருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியே வந்திருக்காங்க. அந்த பூஜையெல்லாம் முடிச்சு வீட்டுக்கு வந்த பிறகும் மோனிகாவை அந்த கிரணுடைய ஆன்மா அட்டாக் பண்ண முடியலைங்க. இப்போது மோனிகாவுக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க பிரதர். இந்த சம்பவத்தை நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா முற்றிலும் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான பெயர்களை நீக்கி வேற மாற்றி சொல்லுங்க அப்படின்னு சொன்ன காரணத்தினால இதில் சொன்ன கேரக்டர்ஸ் எல்லாமே வேற பெயர்கள் தாங்க, உண்மையான பெயர்கள் கிடையாது. இந்த சம்பவத்தை என்ன பண்ண சோனா அப்படிங்கிற அந்த பெண்ணுக்கு நன்றி சொல்லிட்டு இன்றைய காணொலியை இதோடு முடிச்சுக்கலாங்க. இன்றைய காணொலி பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. மீண்டும் ஒரு த்ரில்லிங்கான அமானுஷ எபிசோடுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.